எல்லாம் வெஜ்ஜு தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து மட்டன் சப்பாத்தி அதோட மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து வேறு மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக போகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஜல்லடை வச்சு நல்லா இது பண்ணிக்கங்க மாவை, அப்போ தான் நல்லாயிருக்கும். நண்பா, ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, அதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள், என்னோடய சேனல்லாம் பாருங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூவாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பா. ஸோ இதில் உப்பு போட்டுக்கிறேன் நண்பா. தேவையான உப்பு போட்டுங்க, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சோடா மாவு எதுவுமே மிக்ஸ் பண்ணல, தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். தேவையான சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். ஸோ அந்த மாதிரி போட்டு கலக்கிங்க நல்லா. ஸோ நான் வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா பிரிஞ்சிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வந்துடும். பாருங்கள். ஓகே மக்களே, சூப்பராக ஒரு பிடி பிடிக்கலாம் மக்களே. இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு தேனோட ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றாண்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிங்கன்னா நான் பேக்கிங் சோடா அப்புறம் அந்த எக்கு இதெல்லாம் போடலாம், முட்டைலாம் அதெல்லாம் போடாமல் தான் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இது மாதிரியும் பண்ணலாம். பேக்கிங் சோடா ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. இந்த மாதிரி எண்ணெயை போட்டே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். எண்ணெயும் ஜாஸ்தி தேவையில்லை. நம்ம சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதனால் சப்பாத்தி பாப் சிக்கன் சப்பாத்தி, இது பாப் மாதிரி பாப் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். எல்லாம் அந்த வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க, இது மாதிரி சூப்பராக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும். மூடி வச்சுடுவேன். 1 hour வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ நல்லா சோக் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகே நண்பா. ஸோ நண்பா, இப்போ ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடும், நானும் இருக்கிறேன். அது நண்பா. ஸோ ஓகே, ஸோ எண்ணெய் சூடாகட்டும். ஸோ என்ன தெரியும் என்ன இருக்குது. சரி, பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுருக்கேன். மசாலா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். ரெடி. அடுத்தது சப்பாத்தி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே மாவு 1 மணி நேரம் நல்லா உப்பாயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். அமுக்குறதுக்கு எப்படி இருக்குது, டோ நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் மாவுக்குள்ளே மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும், ஏன்னா உங்களுக்கு வைக்கணும் உள்ளுக்குள்ளே பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிருவாங்க தான். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொத்தமாக வச்சிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு உடையாது, இல்லைன்னா உடஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவு. அப்போ உங்களுக்கு உடையாது, இல்லைன்னா உடஞ்சிரும். அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல் பண்ணால் இதாக உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மூடிடும். ஸோ அவ்வளோதான் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சுப்பா. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கணும், இல்லாட்டி இதாகிடும், வெளியில் வந்துடும். இப்போ மாவு போட்டுக்கிறேன். மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாது. ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் ஆக்கி கொடுங்க, ரொம்ப கொடுங்க. சிக்கன் எலும்புலாம் எடுத்துருங்க, எலும்போட போடக்கூடாது சிக்கனில். பாருங்கள், அழகாக குக் பண்ணி அழகாக ஒரு உருண்டையாக அப்படியே சேதாரம் அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நம்ம எதுவாக இருக்கணும், உறிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அழகாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப போட்டாச்சுன்னா உறிஞ்சிடும். ஓரளவு இருந்தால் போதும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அழகாக வந்துடுச்சு பாருங்க. அப்படியே போட்டுறோம் தான்.
ஆளா திருப்பிடுவோம் தான் ரொம்ப போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா பண்ணோம், இதுக்கு எண்ணெய் போட்டு தான் அவங்க மெயினாக ஜாஸ்தியாகவே போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்குறது. எண்ணெய் சுற்றி விட்டுருங்க. சொல்லலாம் கொஞ்சம் லைட்டாக ஊற்றினா சூப்பராக வந்துருச்சு. அதான் திருப்பியோட தான் பாருங்கள், அருமையாக வந்துருச்சு லொக்கேஷன். இதுக்கும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க, அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தேவையில்லை, இந்த சைடெல்லாம் அவ்வளோதான் டஃப் பண்ணிவிட்டுருங்க. பாரு மக்களே, சூப்பர் ஆகிடுச்சு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ரெடி பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக. ஸோ இன்னொன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் மாவு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்று இருக்குது. ஸோ 3 வேறு மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி விட்டுருணும். உட்காந்துடும் அப்படியே உள்ள போய், அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஊட்டி நீங்கள் தவளை போட்டுருவோம் தான். ஸோ இதை நான் காமிக்கிறேன். இப்படி வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு போர் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு. அவ்வளோதான் நம்ம. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவேன் மக்கள். நம்ம பாருங்கள் மக்களே, சூப்பராக வந்துச்சு. 3 பரோட்டா, சிக்கன் பரோட்டா. இன்றைக்கி நேற்று வந்து எஸ்டர்டே வந்து மட்டன் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சிக்கன் சப்பாத்தி. இது வந்து உள்ள பண்ணியிருப்பேன், அது வந்து மாவோடு மிக்ஸ் பண்ணது. ஸோ இதுவும் சூப்பராகும். அது அதே மாதிரி சிக்கனும் அதே மாதிரி பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே நண்பா, அதுவும் சூப்பராகும். ஸோ அதுதான் சப்போ இவ்வளோவும் சாப்பிட முடியாதனால ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். சப்பாத்தி ஸோ ஒன்று உள்ளே 2 வச்சிடுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, உடம்புல ஹார்டாக இருந்தது. மக்களே இப்போ பாருங்கள், இதில் இப்போ உடச்சாலும் அந்த சிக்கன் அப்படியே தெரியும் பாருங்கள். இது பாருங்கள், இது தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கும், சாப்பிட்றக்கும் தெரியுதுங்களா? ரொம்ப வச்சு இது பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். வெளியில் போய் கரெக்டாக மீடியமாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் லெவலில். சிக்கன் சூப்பராக பாருங்கள், உள்ளேலாம் நல்லா வெந்திருக்கு. பிஸ்மில்லா. இது நெய்யும் மேலே போட்டுங்க, நான் எண்ணெய் போட்டுருக்கேன். நெய் இருந்தால் நெய்யும் போட்டு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக டேஸ்ட். இந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்களா சூப்பராகும். மீன் குழம்பு ஊற்றியும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வரும் சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்க. ஸோ இதுவும் காமிச்சேன், கிரேவி போட்டு இன்னும் டக்கராக இருக்குது. மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே மக்களே, நல்லா வெந்திருக்கு, உள்ளே மாவே இல்லை, அருமையாக இருக்குன்பா. ஸோ ஓகே நம்ப, இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.